Hi, welcome to my YouTube channel Ibrahim Thieu. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்திய அரசாங்கத்தின் தங்கப்பத்திரத்துல நாம முதலீடு செய்யறது லாபமா அல்லது நஷ்டமா அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கோல்டுல நீங்க முதலீடு பண்றதுக்கு மூன்று வகையான திட்டங்கள் இருக்குது. அதுல பாத்தீங்கன்னா சோவரியன் கோல்ட் பாண்டுங்கிறது இந்திய அரசாங்கத்தின் RBI மூலமா வெளியிடுறது தான் சோவரியன் கோல்ட் பாண்டுங்கிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட். கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஈக்விட்டி சார்ந்த திட்டங்கள் இல்லாமல் இந்த கோல்டு மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது இவங்க கோல்டில் மாத்திரம் முதலீடு பண்ணுவாங்க. கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரியே கோல்டு ETF இருக்கு. அந்த கோல்டு ETFல நம்ம முதலீடு செய்கிறது சிறந்ததா? இந்த மூணு ப்ராடக்ட்டையும் இந்த வீடியோவில் நம்ம அலசி ஆராய்ஞ்சு எது நமக்கு அதிக லாபம் தரக்கூடியது அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோ தொடங்குறதுக்கு முன்னாடி நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மியூச்சுவல் ஃபண்டில் நான் எப்படி முதலீடு பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா எய்தர் நீங்கள் இந்த க்ரோ ஆப் வழியாக முதலீடு பண்ணலாம், அப்படி இல்லாட்டி இந்த குவேர் ஆப் வழியாகவும் நீங்கள் முதலீடு செய்ய முடியும். இந்த ரெண்டு ஆப் மூலியமாக நம்ம ஏன் முதலீடு செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த ரெண்டு ஆப் மூலியமாக முதலீடு செய்கிறப்ப மியூச்சுவல் ஃபண்டில் டைரக்ட் பிளானில் நீங்கள் முதலீடு செய்வீங்க. டைரக்ட் பிளானோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோங்கிறது ரொம்பவும் சொற்பமாக இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் ரெகுலர் பிளானில் முதலீடு பண்ணிங்கன்னா அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோங்கிறது அதிகமாக இருக்கும். அது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் டைரக்ட் பிளானில் முதலீடு செய்கிறப்ப உங்களோட வருமானம் 1லேருந்து 1.5% வரைக்கும் அதிகமாக நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். அதற்காக இந்த ரெண்டு ஆப் மூலியமாக உங்களோட முதலீடு துவங்குங்க. குவேர் ஆப்ல நீங்க முதலீடு செய்யறதா இருந்தா இந்த WYHED அப்படிங்கிற என்னோட ரெஃபரல் கோடை நீங்க யூஸ் பண்ணுங்க. அப்படி நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 100 காயின்ஸ் கிடைக்கும். அதை வச்சு நீங்க TDSக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் தங்க முதலீட்டில் மூன்று வகையான திட்டங்கள் இருக்குது. அதில் நம்ம ஒன்று எடுத்து பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் நம்ம இதில் பார்க்க போகிறது கோல்டு ETF பற்றி பார்க்க போகிறோம். கோல்டு ETF பார்த்தீங்கன்னா இதில் பல கோல்டு ETF இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா IDBI கோல்டு ETF இருக்குது, HDFC கோல்டு எக்ஸ்சேஞ்சு ETF இருக்குது, இன்வெஸ்கோ இந்தியா, இப்படிப்பட்ட பல விஷயங்கள் ETFன்னு இருக்குது. ETFன்னு என்னென்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டில் நீங்கள் முதலீடு செய்கிறதா இருந்தால் உங்களுக்கு டிமேட் கணக்கு வேணும். டிமேட் கணக்கு இல்லாமல் இந்த ETF நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ETFக்கும் ஒவ்வொரு ப்ரைஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் IDBI கோல்டு ETF நீங்கள் வாங்குறதா இருந்தால் இன்றைக்கி அதோட NAV மதிப்பு 4353 குறைந்தபட்சமாக நீங்கள் முதலீடு செய்யணும். அதே நேரத்தில் இந்த நிப்பான் இந்தியா ETF பார்த்தீங்கன்னா அது 41 rupees தான் இருக்குது. அதே மாதிரி ICICI Prudential கோல்டு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டுங்கிற இந்த ETF பார்த்தீங்கன்னா 41.97 தான் இருக்குது. எதற்காக இப்படிப்பட்ட இந்த ப்ரைஸ் இதில்னா குறைஞ்சிருக்கு, மற்றதுலனா அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேலே இருக்கிற இந்த ETFோட ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இருக்கிற ஒவ்வொரு கோல்டோட ப்ரைஸை அது ரிஃப்ளெக்ட் பண்ணும். பட் அதே நேரத்தில் ஒரு சாதாரண முதலீட்டாளருக்கு இவ்வளோ பெரிய 4000 அப்படிங்கிற ஒரு பெரிய அமௌண்ட்டை போடுறதுக்கு கஷ்டமாக இருக்குங்கிறதுனால இதை பிரித்து ரொம்ப சின்ன அளவில் கொண்டு வந்திருக்காங்க. ஈவன் 40 ரூபாய் கூட நீங்கள் ஒரு ETFல நீங்கள் முதலீடு செய்ய முடியும். மற்றபடி பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற ஏற்ற இறக்கங்கள்ங்கிறது இன்டர்நேஷ்னலில் இருக்கிற கோல்டு ப்ரைஸ் ஏற்ற இறக்கங்களுக்கு தகுந்த மாதிரி இது மாறுபடும். அடுத்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு ETFல நீங்கள் எவ்வளோ குறைந்தபட்சம் நீங்கள் முதலீடு செய்யணும் அப்படி அந்த விவரங்கள் இருக்குது. தேர்டு பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்குது. அதாவது ஒவ்வொரு ETFக்கும் அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப எக்ஸ்பென்ஸ் ரேஷியோங்கிறது நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும். அதில் உள்ள அந்த விவரங்கள் தான் இதில் இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம கம்பேர் பண்ண போகிறது இந்த ICICI Prudential கோல்டு எக்ஸ்சேஞ்ச் ஃபண்டுங்கிற இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.98 ஆயிருக்கு. இந்த ஃபைனல் காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ETFல மக்களோ எத்தனை கோடிகள் இதில் முதலீடு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அந்த விவரங்கள் தான் இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்குறது கோல்டு மியூச்சுவல் ஃபண்டை பற்றி சொல்லியிருந்தேன். இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்லையும் அதை எடுத்து நான் உங்களுக்கு இதில் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் காலம் பார்த்தீங்கன்னா இதில் அதோட NAV மதிப்பு இருக்குது. செகண்ட் காலம் பார்த்தீங்கன்னா இதில் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஈவன் நீங்கள் 500 ரூபாய்க்கு முதலீடு பண்ணலாம். அதுக்கப்புறம் 100 rupees கூட நீங்கள் SIP ஸ்டார்ட் பண்ண முடியும். மற்றதுனா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்டராக இருந்தால் குறைந்தபட்சமாக 5000 1000 அப்படின்ட்டு அந்தந்த ஃபண்டுக்கு தகுந்த மாதிரி அது மாறுபடும். தேர்ட் காலம் பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோங்கிறது ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்டுக்கும் ஒவ்வொரு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்குது. அதாவது அந்த நிறுவனம் நம்மள்டேருந்து அந்த குறிப்பிட்ட தொகையை ஒவ்வொரு நாளும் நம்மளோட அந்த NAV மதிப்பு பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை அவங்க டிடெக்ட் பண்ணிட்டு தான் பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்ட்லையும் நம்மள மாதிரி முதலீட்டாளர்கள் எத்தனை கோடிகள் முதலீடு பண்ணியிருக்காங்க அந்த விவரங்கள் தான் இருக்குது. இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா கம்பேரிசனும் இதில் போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் காலத்தில் பார்க்குறது சோவரின் கோல்டு பாண்டில் உள்ள அந்த கால்குலேஷன் இது. செகண்ட் பார்த்தீங்கன்னா கோல்டு மியூச்சுவல் ஃபண்டோட கால்குலேஷன் இது. தேர்டு பார்த்தீங்கன்னா கோல்டு ETFோட கால்குலேஷன் இது.
ஃபர்ஸ்ட் காலத்தில் பார்க்குறப்ப நீங்கள் வந்து இந்த சாவரின் கோல்டு பாண்டில் முதலீடு பண்ணுறதா இருந்தால் நீங்கள் குறைந்தபட்சமாக 1 கிராம் நீங்கள் கோல்டு பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்கும். சாவரின் கோல்டு பாண்டை பற்றி நான் ஒரு ஃபுல் டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கேன். இப்போ அந்த வீடியோவோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதன் மூலியமாக நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து ஃபுல் தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் குறைந்தபட்சம் 1 கிராம் கோல்டு இதில் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4627 நிர்ணயிச்சிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கோல்டு மியூச்சுவல் ஃபண்டில் நான் சொன்ன மாதிரி ஒரு யூனிட்டோட ப்ரைஸ் வந்து 15.86 தான் இருக்குது. அதனால் குறைந்தபட்சமாக பார்த்தீங்கன்னா 15 ருபீஸு கூட நீங்கள் ஒரு குறைந்தபட்ச இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்க முடியும். அதே நேரத்தில் நீங்கள் ETF முதலீடு செய்ய விருப்பப்பட்டீங்கன்னா குறைந்தபட்சமாக நீங்கள் ஒரு ETF வாங்குறதா இருந்தால் 41.06, அதாவது இன்றைக்கி உள்ள ரேட்டு படி நான் சொல்கிறேன், 41.06க்கு நீங்கள் ஒரு ETF நீங்கள் வாங்க முடியும். சாவரின் கோல்டு பாண்டில் முதலீடு செய்கிறதுக்கு உங்களுக்கு டிமெட் கணக்கு தேவை கிடையாது. அதேமாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணுறதுக்கும் டிமெட் கணக்கு தேவை கிடையாது. கோல்டு ETF நீங்கள் முதலீடு பண்ணுறதுக்கு டிமெட் கணக்கு தேவை அவசியம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் மேலே பார்க்குறது வந்து இந்த சாவரின் கோல்டு பாண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த செலவினமும் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் நாம் அந்த கோல்டோட மதிப்பில் தான் முதலீடு செய்கிறோம். அதே நேரத்தில் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சமாக 0.10 இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ETF பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சமாக 0.98 வரைக்கும் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோங்கிறது இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லாக்இன், அதாவது நம்ம செய்கிற முதலீடுங்கிறது எத்தனை வருஷத்துக்கு நம்ம லாக்இன் பண்ணி இருக்கணும், நம்ம முதலீட்டை வந்து வெளியில் எடுக்க முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாவரின் கோல்டு பாண்டை பொறுத்த வரைக்கும் 8 வருஷம் வந்து நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதலீட்டை அதில் செஞ்சுருக்கணும். 5ஆவது வருஷத்துலேருந்து நீங்கள் வெளியேறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் அதற்கான டேக்ஸுகளை நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும். அதே நேரத்தில் கோல்டு மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் லாக்இன் பீரியடு எதுவுமே கிடையாது. நீங்கள் எப்போ வேண்டாலும் நீங்கள் யூனிட் வாங்கலாம், எப்போ வேண்டாலும் நீங்கள் யூனிட்டை விற்றுட்டு வெளியேற முடியும். எக்ஸிட் சார்ஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு சர்டன் ஒவ்வொரு ஃபண்டுக்கு தகுந்த மாதிரி அந்த எக்ஸிட் சார்ஜஸ் வச்சுருப்பாங்க. சில ஃபண்டுகள் வந்து 10 நாள் 20 நாள் அல்லது 1 மாதம் வரைக்கும் இருக்கும். சில இது 1 இயர் வரைக்கும் நீங்கள் ஹோல்ட் பண்ணால் தான் அந்த எக்ஸிட் சார்ஜஸை நீங்கள் பே பண்ணாமல் தப்பிக்க முடியும். கோல்டு ETF பொறுத்த வரைக்கும் எந்த எக்ஸிட் சார்ஜஸோ எந்த எக்ஸிட் லோடோ கிடையாது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ETF வழியாக நீங்கள் முதலீடு செய்கிறப்ப டிமெட் கணக்குக்காக மெயின்டெனன்ஸ் ஆனுவல் சார்ஜ் நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரேடு நீங்கள் ஒரு ETF நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப அதற்கு உள்ள அந்த எக்ஸ்சேஞ்சுக்கு உள்ள அந்த சிறிய தொகையை வந்து நீங்கள் அடிஷ்னலாக பே பண்ண வேண்டியிருக்கும். இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் சாவரின் கோல்டு பாண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆனுவலி வந்து 2.5% வந்து அடிஷ்னலாக இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. இது 8 வருஷம், ஒவ்வொரு வருடமும் பார்த்தீங்கன்னா 2.5% மீதும் 8 வருடத்துக்கு உங்களுக்கு அதோட அடிஷ்னல் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். பட் அதே நேரத்தில் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் சரி அல்லது ETF பொறுத்த வரைக்கும் இப்படிப்பட்ட அடிஷ்னல் இன்கம் எதுவும் கிடையாது. உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கோல்டோட NAV மதிப்பு அல்லது ETFோட மதிப்பு வந்து அதிகமானுச்சுன்னா அந்த பெனிஃபிட் மாத்திரம்தான் உங்களுக்கு கிடைக்கும். டேக்ஸ் பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த சாவரின் கோல்டு பாண்டில் நீங்கள் தொடர்ந்து 8 வருடம் நீங்கள் முதலீடு செய்கிறீங்க. அந்த முதலீட்டை வெளியே எடுக்காமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டேக்ஸும் கிடையாது. உங்களுக்கு மெச்சூரிட்டி வேல்யூ எவ்வளோ அன்னைக்கு உள்ள அந்த நாளில் வந்து கோல்டோட விலை எவ்வளவு இருக்கோ அதே சேம் அளவு வந்து உங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் செலுத்தப்படும். அதே நேரத்தில் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதில் 10% LTCG டேக்ஸ் பே பண்ண வேண்டியிருக்கும். அதே மாதிரி ETFக்கும் அதே சார்ஜஸ் உங்களுக்கு அப்ளை ஆகும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நாம் தொடர்ந்து 8 வருடம் நம்ம முதலீடு செய்கிறோம். நாம் ஒரு எக்ஸாம்பிளுக்காக என்ன பண்ணுறோம், ஒரு 7% அல்லது 8% வந்து இதுலேருந்து ஒரு ரிட்டர்ன் வருதா நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். அப்படி கால்குலேட் பண்ணி பார்த்தா இன்றைக்கி நம்ம பண்ணுற இந்த 4627 நாம் இன்றைக்கி முதலீடு பண்ணுற 1 கிராம் கோல்டுக்கு வந்து 4620 நாம் இன்றைக்கி 1 கிராம் கோல்டு வந்து 4627க்கு நாம் முதலீடு பண்ணுறோம். நாம் ஒரு 8 வருஷம் கழிச்சு சப்போஸ் ஒரு கிராம் கோல்டோட ப்ரைஸ் வந்து 9000 போயிடுச்சின்னு நம்ம ஒரு அசம்ஷன் பண்ணிக்கலாம். அதே சேம் கால்குலேஷன் இப்போ வந்து நம்ம இந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கு நம்ம எடுக்கலாம், அதேமாதிரி ETFக்கும் நம்ம எடுக்கலாம். நாம் எடுத்திருக்க கால்குலேஷன் எல்லாமே வந்து ஒரு 7% வருஷத்துக்கு ஒரு தடவை இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி தான் எடுத்திருக்கேன். நாம் ஒரு யூனிட் வந்து 15.86க்கு வாங்குகிறோம். பட் 8 இயர்ஸுக்கு அப்புறம் அந்த யூனிட்டோட ப்ரைஸ் வந்து 27.25க்கு போகிறதா நம்ம எடுத்துக்கலாம். அதேமாரி ETFலையும் பார்த்தீங்கன்னா 41 ருபீஸ்க்கு வந்து நம்ம ஒரு ETF வாங்குகிறோம். 8 இயர்ஸுக்கு அப்புறம் அதோட மதிப்பு வந்து 70.54 வரைக்கும் போயிட்டு தான் நம்ம ஒரு உதாரணத்துக்கு கால்குலேஷன் எடுத்துக்குவோம். அப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தொகை வரும். அதுக்கப்புறம் இந்த 10% இந்த LTCG டேக்ஸ் பிடித்தம் போக ஒவ்வொரு முதலீடும் பார்த்தீங்கன்னா சாவரின் கோல்டு பாண்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த எக்ஸிட் சார்ஜஸோ அல்லது LTCG டேக்ஸ் அப்படி இப்படி எதுவுமே பே பண்ண வேண்டியது கிடையாது.
அந்த 9000ங்கிறது அப்படியே நெட் அமௌண்ட்டாக நமக்கு ஒரு கிராமுக்கு கிடச்சிரும். அதே நேரத்தில் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் அதில் அந்த 10% டேக்ஸை குறைச்சதுக்கப்புறம் ஒரு யூனிட்டோட ப்ரைஸ் வந்து 26.11 ஆயிருக்கு. கோல்டு ETF பொறுத்த வரைக்கும் ஒரு ETFோட ப்ரைஸ் வந்து 67.59 இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நம்ம வந்து உதாரணத்துக்கு தான் அந்த கால்குலேஷன் எடுத்திருக்கோம். அதை வந்து நம்ம ஒரு 1 லட்ச ரூபா இதில் 3 வகையான திட்டங்களில் முதலீடு பண்ணால் நமக்கு எவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்கும் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கோல்டு பாண்டில் நீங்கள் இன்றைக்கி டேட்டில் வந்து ஒரு கிராம் கோல்டோட ப்ரைஸ் வந்து 4627 ஆகிருக்கு. நாம் ஒரு லட்ச ரூபா முதலீடு பண்ணால் நமக்கு வந்து கிட்டத்தட்ட 21.61 யூனிட் நமக்கு கிடைக்கும். 8 வருடம் கழித்து நமக்கு கிடைக்க போகிற தொகை பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் கோல்டோட மதிப்பு வந்து 9000 ருபீஸுக்கு போயிடும். அதோட டோட்டல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1,94,510 ஆகிருக்கும். இதில் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா இதில் இந்த 2.5% வந்து இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது வருஷத்துக்கு ஒரு தடவை கிடைக்கும். அதை நீங்கள் 8 இயர்ஸ்க்கு நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 20,000 வரும். ஸோ டோட்டல் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுற இந்த 1 லட்ச ரூபாங்கிறது 8 வருடம் கழித்து 2,14,510 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்குறது மியூச்சுவல் ஃபண்டில் பார்க்குறோம். நாம் சொன்ன அதே கால்குலேஷன் தான் எடுத்து அந்த NAV மதிப்பு வந்து நான் இதில் போட்டிருக்கேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா நம்ம முதலீடு பண்ணுறோம். நமக்கு கிடைக்கிற யூனிட் வந்து 6305.17 யூனிட் கிடைக்குது. ஃபைனல் வேல்யூவாக பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த NAV மதிப்பு வந்து 26.11 இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா டோட்டல் வேல்யூ நமக்கு கிடைக்க போகிறது பார்த்தீங்கன்னா 1,64,627.99. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவை நீங்கள் மறந்துடாதீங்க. இந்த நீங்கள் பண்ணுற இந்த 1 லட்ச ரூபாய்க்கு வந்து 8 வருடத்துக்கு அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும். அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா இந்த 1,64,000க்கு விட இன்னும் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேர்டு பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு ETFல நம்ம எடுத்துக்கிட்ட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 41.06, அதாவது உதாரணத்துக்கு இருக்குன்னு நம்ம லாஸ்ட் ஸ்லைடில் பார்த்தோம். அதை எடுத்து நீங்கள் பார்த்தாலும் இந்த 1 லட்ச ரூபா நம்ம பண்ணுற முதலீடுங்கிறது நமக்கு 2,435.46 யூனிட் நமக்கு கிடைக்கும். ஃபைனல் வேல்யூவாக நம்ம எடுத்துக்கிட்ட அந்த ETFோட மதிப்பு வந்து 67.59. அப்படி பார்த்தீங்கன்னா அதோட ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 1,64,612.76 இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா டிமேட் கணக்கு மூலியமாக நீங்கள் வாங்குறதுனால டிமேட்டோட ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் பே பண்ண வேண்டியிருக்கும். அது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறப்பையும் அதற்கு ட்ரேடிங் ஃபீஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். அதே மாதிரி செல் பண்ணுறப்பையும் நீங்கள் ட்ரேடிங் ஃபீஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இப்படிப்பட்ட 3 டிஸ்அட்வான்டேஜ்கள் இருக்குது. ஸோ சோவரின் கோல்டு பாண்டில் திட்டத்தில் நம்ம முதலீடு பண்ணுறது தான் பெஸ்ட் ஆப்ஷன் நான் சொல்லுவேன். ஏன்னா அதில் நீங்கள் தொடர்ந்து 8 வருடம் தொடர்ந்து முதலீடு செஞ்சுட்டு இருக்கப்ப உங்களுக்கு எந்த பிடித்தமும் செய்யப்படாது. டேக்ஸ் ஃப்ரீ இன்கமாக உங்களுக்கு அதே தொகை உங்களுக்கு திருப்பி கிடச்சிரும். இன்றைக்கி பார்த்த வீடியோவில் நம்ம 3 வகையான தங்க முதலீடு திட்டத்தை எடுத்து கம்பேர் பண்ணி பார்த்தோம். சோவரின் கோல்டு பாண்ட், கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட், கோல்டு ETF, அப்படிப்பட்ட 3 வகையான முதலீடுகளையும் நம்ம பார்த்தோம். ஒன்று எவ்வளோ வருமானம் கொடுக்குது, ஒன்றுலையும் நமக்கு எவ்வளோ செலவினம் இருக்குது, எதில் அட்வான்டேஜ் இருக்குது, என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, அந்த விவரங்கள் எல்லாம் பார்த்தோம். இன்றைக்கி பார்த்த இந்த இன்ஃபர்மேஷனுங்கிறது நீங்கள் இவ்வளோ டீட்டெயிலாக கம்பேர் பண்ணி பார்த்துருக்க முடியாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நல்ல ஒரு டாப்பிக்கோட எகெயின் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.